பதில் கொடுக்க வேண்டிய கேள்வி. தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நம்மை எதிர்ப்பவன் யார்? ரோமர் 8:31. உங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு எதிராக இவன் இப்படி பேசிவிட்டானே, இவள் இப்படி சொல்லிவிட்டாளே என்று பல காரியங்களை யோசித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? நான் ஒரு குற்றமும் செய்யவில்லையே, எனக்கு விரோதமாக இப்படி பேசுகிறார்களே என்று கலங்கி காணப்படுகிறீர்களா? இருக்கலாம். இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? பதில் சொல்ல முடிகிறதா? தேவன் நம்முடைய பட்சத்தில் நம்மை எதிர்த்து நிற்பவர்கள் யார் என்று நாம் நினைத்தாலும் அவர்களுடைய வலிமை எல்லாம் குறைந்துவிடும். ஏனென்றால் நம்முடைய தேவன் சர்வ வல்லவர். நம்முடைய தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கும்போது மற்றதை குறித்து யார் நமக்கு எதிர் நிற்கிறார்கள் என்று நாம் அனாவசியமாக கவலைப்படுவதற்கு தேவையே இல்லை. நாம் யோசிக்க வேண்டியது எல்லாம் என் தேவன் என்னுடைய பட்சத்தில், என் தேவன் என்னுடைய பட்சத்தில். அன்பின் பரம தகப்பனே, எங்களுக்கு எதிராக யார் எழும்பி இருந்தாலும், ஒரு கூட்ட ஜனம் எழும்பி இருந்தாலும், நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர் என்பதை மட்டும் நாங்கள் ஆண்டவரே கூர்ந்து கவனித்து நோக்கி அதற்கு மட்டும் நாங்கள் பதில் சொல்ல, தேவன் நம் பட்சத்தில் என்றால் நம்மை எதிர்த்து நிற்பவன் யார் என்பதற்கு மட்டும் நாங்கள் பதிலை சொல்லிக்கொள்ள எங்களை பலப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஆமேன்.